வணக்கம். எங்களுடைய குழு பேர் ஸ்ரீ ஸ்வர்ணாம்பிகை குழு, ஜங்ஷன் சூரமங்கலம் பகுதி. எங்கள் சிஓ லக்ஷ்மி மேடம். கடந்த 20 வருடமாக நான் குழுவில் இருக்கேன். பல பயிற்சி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நாள் ஏஎல்எஃப் பயிற்சி, குழு பயிற்சி, நிறையா பயிற்சி நான் அட்டன் பண்ணியிருக்கேன். இது இத்தனை பயிற்சியை விட இது தனித்துவமாக தெரியுது எங்களுக்கு. 3 நாள் பயிற்சியும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எந்தெந்த தொழிலுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்டு, காப்பீடு, இடிஐஐ, NUL மூலிமா இந்த பயிற்சி நடத்துகிறாங்க. 3 நாளுமே 3 விதமாக கிளாஸ், 3 சார் வந்தாங்க, 2 மேடம், ஒரு சார் வந்தாங்க. நல்லபடியாக கிளாஸ் எடுத்தாங்க. எங்களுக்கு புரிகிற மாதிரி தமிழில் கேட்டோம், தமிழ்லேயே சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது தொழில் தரமாகவும் இருக்கணும், விலை குறைவாக இருக்கணும். நம்ம வெளியில் மார்க்கெட்டிங் பண்ணுறதை பற்றி எங்களுக்கு கொண்டு வந்தாங்க. இவ்வளவு நாள் 20 வருஷமாக நாங்கள் பூமலை வணிக வளாகத்துலேயும் நான் கடை வச்சுருக்கேன். தொழில் உற்பத்தி பண்ணுறோம், பொருளை விற்கிறோம், விலை குறைவாக இருக்குது. தமிழ்நாட்டில் மக்கள்லாம் மகளிர் குழுவுக்கு பொருள் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு வாங்க வராங்க. அதை எப்படி பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் இந்த 3 நாள் பயிற்சியில் அதை எங்களுக்கு எடுத்து சொன்னாங்க. இந்த மாதிரி பேசி உங்கள் பொருளை கொண்டு வாங்க. கையில் சுத்தமான தரமான பொருள் இருக்குது, விலையும் குறைவாக இருக்குது, வெளியே கொண்டு வர முடியல, அது என்ன காரணம் அப்படிங்கிறத எங்களுக்கு புரிய வச்சாங்க. எங்களுக்கு புரிஞ்சால் தானே அதை நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். அதை புரிய வச்சு இப்போ மார்க்கெட்டிங் இங்கே நம்ம இந்தியா இல்லாமல் வெளிநாடும் கொண்டு போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு எங்களை யோசிக்க வச்சுருக்காங்க. அதனால் நாங்கள் இப்போ யோசிக்கிறோம், இந்த மார்க்கெட்டிங், இந்த தொழிலை வெளியே எந்த அளவுக்கு கொண்டு போகலாம். நம்ம கையில் தூய்மையான தரமான பொருள் இருக்குது, விலையும் நியாயமாக இருக்குது. அதை வெளியில் கொண்டு போகிறதுக்கு நம்ம ஏன் தயங்கணும், பயப்படணும்? அதனால் இதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு யோசித்து அதுக்குண்டான பல வழிகளை எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த வழியில் நாங்கள் செயல்படுறதா உறுதியாக இருக்கோம். எங்களுக்கு இந்த ட்ரைனிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதை நடத்தி கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.